பாராளுமன்றத்துல இந்த அங்கிள் இருக்கு. அங்குள் யாரு? அவரு சாவச்சேரியில இருக்கு. அவர் வந்தேன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணுவேன். இந்த பிரச்சனை போய் பாராளுமன்றத்திலேயே கதை பேரவர். நீங்க இனிமே எப்படி ஊருக்குள்ள தொழில் பண்றீங்கன்னு நான் பாக்கிறேன். அவரே ஒரு பெரிய பிரச்சனை தான். போங்க முதல்ல அவர்கிட்ட பிரச்சனையை பார்க்க சொல்லு. உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமாக உண்ட ரேக சொல்லுது. சொல்றதா நான் வந்து பிக் பாஸ் நான் உள்ள போய் எனக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும். 100 நாள் இருந்து டைட்டில் வின் பண்ணணும். பிக் பாஸ் கொஞ்ச நாள் போறாங்க. நீ லவ் பண்ற புள்ள வந்து உறவினருக்குள்ளயா அது ஒன்னும் லவ் பண்ற அவள் ஒவ்வொரு நாளும் கோல் கதைக்கிறோம். அதான அவள் லவ் பண்ண இல்ல. ஒவ்வொரு நாளும் இப்போ அவள் உன்னோட மட்டும் இல்லையா, வேற வேற ஆக்களோட கோல் காய்ச்சோன்னு இருப்பான். அதுதான் அடுத்ததாக அவள் வேறோடையும் கதைக்கிறாள் பேரங்க இருக்கா. அப்ப சொல்லுங்க நான் ஃபியூச்சர்ல பிச்சை தான் எடுப்பேன். அப்படி வாய வச்சு கொண்டு இருந்தீங்க ஒரு பொம்பளை ஒரு அடக்க ஒடுக்கமோ ஒரு அடக்க ஒடுக்கம் அது எங்க விக்கு வேலை இல்லையா? அப்ப எத்தனை குழந்தை? 10. வேலை இல்லையா? நான் சொல்றேன் உனக்கு நான் நன்மையை சொல்றேன். உனக்கு வெளிநாடும் சரி வேறா, காதலும் சரி வேறா, உட அம்மா அப்பா ஆற பாய்க்கணுமோ அதே காட்டு. அவன் இவ்வளவு காலம் எந்த பொண்டாட்டி எந்த வீட்டுல கத்தாம இருக்கா சொல்லுங்க. இப்படியே கத்தி கொண்டு இருந்தீங்கடா. உண்ட புருஷன் 8 வருஷத்துக்குள்ள இன்னொரு பட்டியோட போவான். நான் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு என்ன திறமை இருக்கு, நடிப்பு அரக்கனன்னு இப்படி ஆட்டி கொண்டு தான் தெரியுது. அங்க பாருங்க பார்வெல்லாம் என்ன மாதிரி கத்தச்சு வாயால கிழிச்சு எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கா. அப்ப என்னையுமா ஒருத்தி அங்க போயிருந்தா எவ்வளவு கண்டென்ட் கொடுப்பேன் நான். கல்யாணம் நடக்குமோ நடக்காது ஒரு பாதிக்கிறீங்களா? அதுக்கு இப்படி நடக்குது. வேற மகளுக்கோ மகனுக்கோ? மகனுக்கு மகளுக்கும் இல்லை, எனக்கு தான். நம்ம எடுத்தாலும் வாங்க. என்ன கண்ணாடி எனக்கு தம்பி? இங்க இது எனக்கு அந்த இதுகள்லாம் முக்கியம். இங்க விரைக்க கொஞ்சம் வெயில் அது எங்க இருந்து வாரு? என்ன செய்யறது? இப்போ சும்மா இருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வெளிநாடு இருக்கு. வெளிநாடு போகிறதுக்கு ரை ஒன்று நீரப்ப யாரு அப்போ யார் உங்களை சொன்னது? நான் இப்படி எல்லாம் பார்க்குறேன் ஜோசியம். அங்கே பக்கத்தில் சுசீலா உங்கள்கிட்ட வாரவா அடிக்கடி. அப்போ சுசீலான்ட்டு தெரிஞ்ச பிள்ளை உங்கள்கிட்ட வாரவா அடிக்கடி. சரி கையை காட்டுறக்கா. நான் அந்த கையையும் பார்ப்பேன், ஆளையும் பார்த்தோன்னா பிடிச்சிருவேன். எனக்கு அப்போ இந்த இதன்றில் பேசி தண்டுதுன்றா இங்கே விரைக்கி அப்போ ஒரு ஒரு இதாக வரும், ஆன்மீக இதாக இல்லை டிசிப்ளினாக வரும். அடுத்த வட்டி விடவாது. சரி என்ன இதாண்டா என்னடா அப்போ இது இன்னும் கல்யாணமாக இருக்காது உனக்கு? இல்லை நடக்கல இன்னும் நடக்காது. ஏன்னா நெஞ்சு இந்த ரேகை இருக்கல்லோ இஞ்சால பக்கம் திரும்பிது, கிழக்கு பக்கம் திரும்பிது. அப்படி அங்கே மேற்க போயிருந்தா நீ இப்போ இருந்து இங்கே இருக்கவே மாட்டேன். இஞ்சால திரும்ப போகணும், கிழக்கு இஞ்சால வடக்கு இஞ்சால திரும்ப போகணும். அதான் பிள்ளை. அதுக்காக அந்த ரேகை கொண்டே பட்டியெல்லாம் எடுக்கிற இல்லை. அது நாங்கள் என்ன இதான் எழுதி இருக்கோ அதான் நடக்கும். சரியோ? இப்போ நீ என்னதுக்கா என்ன என்ன வெளிநாடு போகணும்? வெளிநாடு போக போகிறோம். கனடாவுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன். திரும்பி அவங்க பிடிச்சி அனுப்பி விட்டாங்க. அனுப்பியிருப்பாங்கல்ல இப்போ அனுப்பியிருப்பாங்க. கனடாவுக்கு மட்டும் போகணும். கனடா அந்த எடுத்தாங்க. மாமா எடுத்தவர் கொஞ்ச நாள் நல்லா பார்த்தவர். பிறகு அவரே பிடிச்சி கொடுத்து விட்டாரு, அவனை அனுப்பி விடுறது. அப்போ இது கனடாக்கு என்னது போகிறேன் நீ? கனடா நான் வந்து அங்கே லண்டனுக்கு தான் போகணும். லண்டனில் நான் லவ் பண்ணுற பிள்ளை இருக்குது. லண்டனில் லவ் பண்ணுற பிள்ளை. இப்போ நீ கனடாக்கோ லண்டனுக்கு போக போகிறேன்? எனக்கு லண்டனுக்கு தான் போகணும். ஆனால் லண்டனுக்கு கணக்கு காசும் போயிடலாம் கூட. இந்த கனடாவுக்கு சொன்னோம், நீ கனடாவுக்கு வந்தீங்கன்னா காரில் வந்து பார்க்கலாம் தண்ணி. அப்போ உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமாக அதுண்ட ரேய சொல்லுது. என்ன சொல்றதா? நான் வந்து இந்த நான் வந்து இந்த இடத்துல வந்து சும்மா நான் சொல்ல இல்லை. இப்போ இது வந்து இந்தியாவில் திரும்பினா நடக்குமா கல்யாணம்? என்ன திருப்ப போறீங்க இல்லை எடுக்கிற போறியோ? இல்லை நான் அங்கே அங்கே இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு தானே இப்படி செய்வேன். ஒன்றும் இல்லையாப்பா, அது கடவுளா பார்த்து திருப்பி விடுவோம். உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. இன்னொன்னு சொல்றேன், நீ 2-3 தடவை வெளிநாட்டு போய் திரும்ப கனடாக்கு ஒரு காப்பா லண்டனுக்கு 2 தடவை. எப்படி நீ இருக்கிற வெளிநாடு கடல் தாண்டி போயிருப்பியோ இல்லையோ? இல்லை கடல் தாண்டி போகாம இப்போ என்ன இதுலையா போகிறது? இல்லை இப்போ நான் சொல்றேன், கடல் தாண்டி போயிருப்பியா இல்லையா? எப்படின்னு கூட உறவினர்கள் மூலமாக நீ வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிற. கனடாக்கு போய் மாமா தான் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்து. என்னண்டா உனக்கு வந்து உறவினர் வந்து சரியில்லை என்று இருக்குதுல. இதுல வந்து உறவினர் ஆரோக்கியம் சரியில்லை என்று இருக்கு. நீ வந்து யாரையும் நம்ப கூடாது.
சரி இப்ப உண்ட பாடுமா நீயுமா இருக்கணும். இப்ப நீ லவ் பண்ற புள்ள வந்து உறவினருக்குள்ளேயா வரும்? பேந்தன் அது இன்னும் லவ் பண்ண இல்ல. அவள் ஒவ்வொரு நாளும் கோல் கதைக்கிறவர் அதுதானே அவள் லவ் பண்ண இல்ல. ஒவ்வொரு நாளும் இப்போ அவர் உன்னோட மட்டும் இல்லையா, வேற வேற ஆக்களோட கோல் காய்ச்சோன்னு தான் இருப்பான். அதுதான் அடுத்ததாக கேட்கணும். அவள் வேறோடையும் கதைக்கிறாள் பாருங்க இருக்கா. என்ன அவள் வேற யாரோடையும் கதைக்கிறாள் இருக்கா பாருங்க. வேற யாரோடையும் காய்க்கிறோம் இதுல வாய்க்கல. இதுல பாருங்க அது வந்து போனுகள்ல தான் நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்றேன் உனக்கு நான் நன்மையை சொல்றேன். உனக்கு வெளிநாடும் சரி வரா, காதலும் சரி வரா, ஒரு அம்மா அப்பா ஆற பாய்க்கணுமோ அதே காட்டு அதுவும் சரி வரா. அது உண்ட ரேகஞ்சு கொண்ட திருமண ரேகையே இல்லையாடா உன்னோட. ஆனா குழந்தை ரேகை இருக்கு, திருமண ரேகை இல்ல. என்ன கரைச்சல் இது. சரியோ உனக்கு சரி வரா. அப்போ இதுக்கு நீ ஒன்று செய்யும். நீ ஒரு 30-40 ஒரு வேட்டியும் ஒரு 3000 இது வெத்திலையும் ஒரு நான் ஒரு லிஸ்ட் ஒன்று தாரேன். அதில் எடுத்துக்கொண்டு வா. எடுத்துக்கொண்டு வந்து இங்கே என்னோட தா. உங்களுக்கு தந்து எனக்கு என்னோட தா வேண்டாம். நான் போய் சொல்லுவேன். நீ என்னோட தந்தி என்ன தான் உனக்கு ஏதாவது நடக்கும். பரிகாரம் அப்படி செய்ய பண்ணியிருக்க. பரிகாரம் இதுகள் செய்தால் தான் நடக்கும். வெளுக்கு நடத்தால் தாங்க போங்க. மச்சான் கதை என்ன கட்டுவாள் அப்படி அது இப்பெல்லாம் செய்தால் நான் கேட்டு பார்ப்பேன். கேட்டு பார்த்து போட்டு உனக்கு இதண்டு தெரியும். வெளுக்கு நடத்தால் வாங்க. இந்த அளவுக்கு வேட்டி கொடுத்தா இன்னும் எனக்கு கல்யாணம் நடக்கும். அது நடக்கும். சுசீலாவுக்கு போயிருக்குண்டாய். அடுத்தால் வாங்க. வணக்கம். வணக்கம். இருங்க. இதுலயோ அப்போ ஊத்தியா இருக்கையா? நான் வருமா நின்று கொண்டு கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்க. வாங்கம்மா வாங்க. நேரமா சரியான ஊத்தியா இருக்கு. நான் இருக்க மாட்டேன். ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருமே. இருக்கா அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஏதாவது இருந்தா விரிச்சு விடுங்க. நான் அதுல இருக்கிறேன். பிரச்சனை இல்லை. விரிச்சுதான் விட மாட்டீங்க. இதுக்கெல்லாம் ஆக்கள் வச்சிருக்க மாட்டீங்களா? காசு வாங்குறீங்க நல்லா. சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன 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 செய்யணும்? வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு ஐயா. கையை காட்டுங்க. என்ன தெரியுது ஐயா? இது என்ன இது இவ்வளவு இதா மோசமா இருக்குது? உங்களோட எய்ம் என்ன? உங்களோட ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க? எனக்கு எப்படியாவது பிக் பாஸ் போகணும். பிக் பாஸ் போகணும். பிக் பாஸ் நான் உள்ள போய் எனக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும். 100 நாள் இருந்து டைட்டில் வின் பண்ணணும். பிக் பாஸ் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் போகுன்றாங்க. இல்ல 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 அதெல்லாம் இப்படிதான் பிரச்சனைகள் வரும். அதையும் தாண்டி நிற்கும் பிக் பாஸ். நீ பிக் பாஸ் போகணும் ஐயா. எப்படி போகலாம்? எப்படியா அனுப்பி விட்டுருங்க. உங்களால தெரிஞ்சதா செஞ்சு. தெரிஞ்சா கூட கதைச்சோ இது உங்களால தெரிஞ்ச ஏதாவது செஞ்சு நீங்க அனுப்பி விட்டுருங்க. என்ன பார்க்க உனக்கு எப்படி தெரியும்? நீங்க மந்திரம் எல்லாம் செய்வீங்க. ஆமா நான் வந்து மந்திரங்கள் அந்த இந்த இதெல்லாம் இல்லை. உங்களோட அமைப்புகள் கைகளை வச்சு நான் வந்து சொல்றது. இப்படி அப்ப சொல்லுங்க. ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல பிச்சை தான் எடுப்பேன். அப்படி வாயை வச்சு கொண்டு இருந்தீங்க. ஒரு பொம்பளை ஒரு அடக்கொடுக்கமோ ஒரு அடக்க ஒடுக்கம் அது எங்க விற்க? நான் சொல்றத கேள். இந்த கை கல்யாணம் உனக்கு ஆயிருக்குமே. ஐயோ அது இருக்கிறதே பெரிய கரைச்சல். ஒருத்தனை கட்டி வச்சு விட்டு அவன் 24 மணித்தியாலையும் அதை செய்யாத, டிக்டாக் பண்ணாத, போட்டோ போட வேணான்றான். அது கூட பரவாயில்ல. நீ அந்தபடி எனக்கு போய் லைக் போடுறா, ஏன் அவனோட கதைக்கிறா, இவனோட கதைக்கிறான்னு சொல்லி 1000 கேள்வி. அப்படி உடுப்பு போடாத, இப்படி எப்ப பார்த்தாலும் சாரி எடுத்து போட்டு இப்படி போட்டு தெரியலுமா? சொல்லுங்களேன் பாப்பா. மாடர்ன் ட்ரெஸ் போட்டாதான் கொஞ்சம் மாடர்னா தெரியும். அப்பதான் சான்சஸ் எல்லாம் வரும். இப்ப நீங்க என்னத்துக்காக என்னத்துக்காக வந்து? எனக்கு பிக் பாஸ் போகணும் ஐயா. உங்களுக்கு விளங்குதா நான் கதைக்கிறது? நீங்க உண்மையான சாமியாரா இல்ல டுபாக்கூரா? நானம்மா இந்த கைரேகை இது எழுதுல பாக்குறது. நீ வந்து உன்னோட கையை காட்டு. நீ பிக் பாஸுக்கு இல்ல, நீ ஒட்டிவிடாதும் போக மாட்டேன். உன்னோட வாய்க்கு ஒட்டிவிடாதும் கிடைக்காது உனக்கு. இங்க பாருங்க, இப்படி வாய் இருக்கிறவங்க தான் பிக் பாஸுக்குள்ள எல்லாருமே இருக்காங்க. நீங்க பிக் பாஸ் பாக்குற நீங்களா? சொல்லுங்களேன். அங்க பாருங்க பார்வெல்லாம் என்ன மாதிரி கதைச்சு வாயால கிழிச்சு எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கா. அப்ப என்னையுமா ஒருத்தி அங்க போயிருந்தா எவ்வளவு கண்டென்ட் கொடுப்பேன் நான். என்ன வேலை செய்து கொண்டிருக்கிற? நான் ஒரு வேலையும் செய்யல. நான் வீட்டுல இருந்து ரீல்ஸ் எடுக்கிறதும் அதை அப்லோட் பண்றதா இந்த வேலை. வெளிக்கிடு போ. இப்ப நான் உங்களே ஊருக்குள்ள ஒரு நல்ல சாமியாரன்னு சொன்னபடிதான் நீ வந்தேன். நான் உங்கள்கிட்ட கேட்டு ஒரு நல்ல சாமியாரன்னு சொல்லி உங்களை தேடி வந்தா நீங்க என்ன பண்றீங்க? சும்மா டுபாக்கூர் சாமியார் காசை வாங்கிட்டே மாட்டீங்க. எந்த சொந்தக்காரராக்கள் வந்து பாராளுமன்றத்துல இருக்கிறேன். அவையல்கிட்ட சொன்னா அவையல் வந்து வீட்டு பிரச்சனையை தான் கூட கதைப்பாங்க. இதையும் போய் கதைப்பேர் அவர். உங்களை போலி சாமியாரிட சொல்லுவேன் பாராளுமன்றத்துல. நான் சொன்னேன் அவர் சாவச்சேரியில இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும். கையை காட்டு. உனக்கு போய் பிக் பாஸ் போகணும் அப்படித்தான் போகணும். சொல்றது கேள். இந்த பிக் பாஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. சரியா? உனக்கு திறமை இருக்குதா? யூடியூப்ல போட்டு அப்ப நீங்க பாருங்க, திறமை இருக்கிறவங்க பிக் பாஸ்க்குள்ள இருக்காங்க. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு என்ன திறமை இருக்கு? நடிப்பு அரக்கன்னு இப்படி ஆட்டி கொண்டு தான் தெரியுது. ஒருத்தரையும் தெரியாம ஓட்டுறேன் தெரியாது, ஒன்றும் தெரியாது. உனக்கு திறமை இருந்தா நீ இதன் போடு. நீ இப்போ தம்பி ஆரம்பு உள்ளக்க விட்டவா
சரி வெளிக்கணுங்கம்மா போ. நான் எனக்கு பிக் பாஸ் போகணுமே. என்னையா நீங்க லூசுக்கு தரமா கத்திட்டு இருக்கீங்களே? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உங்களுக்கு? இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை உங்களோட வாழ்வு ஓ, பிரச்சனை. அப்ப நீங்க சூனியம் செய்யறாங்களா, சாத்திரம் பாக்குறாங்களா? நான் வந்து சாத்திரம் தான் பார்க்குறேன். உண்ட கை காட்டு, உண்ட கையுக்கு நீ இப்படியே போய் கொண்டிருந்தியண்டா உனக்கு ஒன்றும் கிடைக்காது. கட்டின புருஷனே உன்னை விட்டு தான் போவான். நீ கத்துல சரியா? அவன் இவ்வளோ காலம் எந்த பொண்டாட்டி எந்த வீட்டுல கத்தாம இருக்கா சொல்லுங்க. கேளம்மா, இப்படியே நீ கத்தி கொண்டிருந்தியண்டா உண்ட புருஷன் 8 வருஷத்துக்குள்ள இன்னொரு பட்டியோட போவான். அவ்வளோத்துக்கு தான் உண்ட கை இந்த கை காட்டு எட்டி பார்த்தோம். உனக்கு வந்து இந்த பேர் இந்த விவாக பொருத்தம் இடையில அங்கே வெட்டுப்படுது வேற அந்த அதான் விவாக பொருத்தம். இதுலயே தெரியுது நீங்க போய் சொல்றீங்க. இங்கதான் இருக்கு விவாகம். அது ரெண்டாவது கல்யாணம். அது உனக்கு அதுவும் இல்லை ஒன்றும் இல்லை. இங்கே உங்கள மாதிரி ஒரு போலிச்சாமியால நான் கண்டது இல்ல. பாராளுமன்றத்துல இந்த அங்கிள் இருக்கு. அங்குள் யாரு? அவர் சாவச்சேரியில இருக்கு. அவர் வந்தேன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணுவீரேன். இந்த பிரச்சனை போய் பாராளுமன்றத்திலேயே கதை பேர் அவர். நீங்க இனிமே எப்படி ஊருக்குள்ள தொழில் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். அவரே ஒரு பெரிய பிரச்சனை தான். போங்க முதல்ல அவருடைய பிரச்சனையை பார்க்க சொல்லுங்க. இங்க வந்து கை ரோசியம், இங்க வந்து கை ஜோசியம், ஆக்கள் ரோசியம் வாங்க பிக் பாஸுக்கு எல்லாம் பாரு. என்னத்துக்காக வந்துருக்குறீங்க? உங்களோட பேர் என்ன? அப்போ அங்கே திரும்ப இருக்கா? நல்ல பேர் தான் வச்சிருக்கு. தேவைப்பா என்னத்துக்காக வந்திருக்கேன்? அப்போ படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும். படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும். கையை காட்டு. இல்லையா இருக்குமாடா அந்த படிக்கிற சம்பந்தம் ஒரு சின்ன ரேகையாவது இருக்கும். உனக்கு அந்த அந்த படிக்கிற சம்பந்தம் ஒரு ரேகையுமே இல்லையாடா. நல்லா படிப்பு சார். எப்போ எப்போ எவ்வளோ வரையும் படிச்சிருக்கிறேன்? 9ஆம் ஆண்டு. இங்கே கேம்பஸ் முடிச்சவங்களுக்கே வேலை இல்லாமல் திரிகிறான். உனக்கு 9ஆம் ஆண்டு படிச்சு உனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். உனக்கு இப்போதைக்கு அம்மா பிடிச்சி கட்டி வச்சுட்டேன். வேலை இல்லையா? அப்போ எத்தனை குழந்தை? 10. வேலை இல்லையாண்டா? வேலை இல்லையாண்டா? 10 குழந்தைங்க பேர் பார்க்குறேன். மனுஷில சொந்தக்காரர். மனுஷன சொந்தக்காரர் வெளிநாட்டில் இருக்கணும். நமக்கு ஆக்கிறதுக்கு நம்ம பாய்க்கணும். அதை பார்க்கணும். எந்த நாட்டில் இருக்கணும்? கனடா, பிரான்ஸில் இருக்கணுமையா? அப்போ நீ அப்போ அப்போ என்னடா அப்போ இந்த எப்படி வேலை உனக்கு எதிர்பார்க்குற? அப்போ இருந்த இதையே தட்டி செய்கிற மாதிரி. இருந்த இடத்துல இருந்து ஐடி வேலை மாதிரி. அப்படி ஐடி வேலை மாதிரி அப்படியா? அப்படி போ போ. கேம்பஸ் படித்தவனுக்கே தட்டி வேலை இல்லாங்க. இவருக்கு இருந்த இடத்துல இருந்து ரொம்ப ஆமாம் வெளிநாட்டில் இல்லைண்டா போங்க வேண்டாம். வே நிஞ்ச பாருங்க. அம்மா அம்மா இன்றைக்கு அவ்வளோ இருந்தான் நேரமாச்சு. 4 வாங்க போங்க. சரி ஒரு 4 நல்ல நாளாக இருக்கும். இன்றைக்கு ஒன்று வருது அப்படி ஒன்று வருது கல்யாணமா இல்லையாண்டு ஒன்று வருது பிக் பாஸ் போக போகிறாண்டு ஒன்று வருது. அந்த வேலையை விட்டு நானும் வேறு வேலையை பார்க்கலாம். 10 பிள்ளைய பெற்று போட்டு வெளிநாட்டில் இந்த அளவு வளர்த்தோம். ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. உங்கள்கிட்ட எப்படியாவது தப்பிச்சுட்டோம் வேறு வேலைக்கு. நான் அங்கே போனால் உங்களை வெளிக்கிட்டேன்னு சொல்லிக்கிறேன். அதான் சந்திப்பாக ஒன்று வந்தேன். நாளைக்கு வாங்கினேன் நேரமாச்சு. ஒருக்கா பார்த்து சொல்லுங்க. என்னது விளங்க இல்லை பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லணும் சொல்லுங்க. கல்யாணம் நடக்குமோ நடக்காதுன்னு ஒருக்கா பார்த்து சொன்னீங்களாண்டா. அதுக்கு இப்படி நடக்குது? வேறு மகனுக்கோ மகனுக்கு மகளுக்கும் இல்லை எனக்கு தான். விளங்க இல்லை எனக்கு என்னன்னா எனக்கு தான். யாருக்குன்னா எனக்கு கல்யாணம் இவர் நீ எப்போ கல்யாணம் கட்டி எப்போ பாடா இது சரி வேற வேலையை பார்த்தா தான் சரி விரட்டு மணி நீ இங்கே இருக்கு. உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் இது வந்து இஞ்சால திரும்பினா இஞ்சால திரும்ப கீரை போறியோ சரியா? வெளிநாட்டுக்கு போயிருப்பியோ இல்லையோ? கனகரம் போய் கட்டா நீ போன வெளிநாடு கடல் தாண்டி தான் போயிருப்பேன். நீ வெளிநாட்டு கடல் தாண்டி தம்பி அவர் உன்னோட மட்டும் இல்லையா வேற வேற ஆக்களோட கோல் காய்ச்சோன்னு தான் இருப்பான். அதுதான் அடுத்ததாக கேட்கணும். அவள் வேறோடையும் கதைக்கிறாள் பேருங்க இருக்கா. இப்ப அது யாரோட கதைக்கிறான்னு இதுல பாக்கல. அது போடல பாக்கல. நான் ஜோசியன்னு சொல்லுவோம். அப்ப சொல்லுங்க நான் வந்து ஃபியூச்சர்ல எப்படி நீ ஃபியூச்சர்ல பிச்சர் சரி அப்படியே அதே போவா. ரீல்ஸ் எடுத்து தாடான்னு சொன்னா அது அவன்கிட்ட இந்த ரீல்ஸ் எடுத்து வாங்கிறதுக்கு பெரிய வதையா இருக்கு. இது நல்ல பண்ணாதாம போகுது. சரியா? இன்னொன்று சொல்லுண்ணா. ஒன்றும் சொல்லுது நான் கேட்கறது பார்த்து சொல்லு.
எப்போ இப்போ எவ்வளோ வரையும் படிச்சிருக்கிறேன்? 9ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்ற? அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் போது கொட்டி பொங்கலோட சேர்ந்து ஒரு டிப்ரெஷன். நான் அங்கே போனேன். ஓ முடிஞ்சா தான் உங்களை பார்ப்போம்னு வந்தேன். பாப்பான்னு வந்து சரி ஓகே. அது திருப்பி இருக்க சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. அங்கே போனேன். முடிஞ்சதே வலிக்கிட்டியா தான் உங்களை பார்ப்போம்னு வந்தேன். சரி சொல்லுங்க. அந்த ஒரு கல்யாணம் நடக்கும். அங்கே போனேன். முடிஞ்சு சொல்லிச்சுன்னா அதான் உங்களை தேடி வந்து அதான் நாளைக்கு வாங்கண்ணா போங்க. இருக்க பார்த்து சொல்லி படுப்போம். என்ன பார்க்கணும்? கல்யாணம் நடக்கும். சும்மாடுறா.